ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பழனிமலை முருகன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம மனிதர்கள் வழிபடும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கும். அந்த வகையில் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமலை முருகன் கோவிலில் எக்கச்சக்கமான அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். பழனிமலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஊரோட பேர் என்னன்னா திருவாவினன்குடி. இந்த திருவாவினன்குடி அப்படின்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, திருன்றது லட்சுமியை குறிக்கிறதாகவும், அப்படின்றது காமதேனுவை குறிக்கிறதாகவும், இனன் அப்படின்றது சூரியனை குறிக்கிறதாகவும், இந்த காரணங்களாலேயே இந்த ஊரோட பேர் திருவாவினன்குடி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த பேரை நாளடைவில் சுருக்கி திருவாவினன்குடி அப்படின்னு மாற்றிருக்காங்க. சங்க காலத்தில் புலவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பழனிமலையோட ஒரிஜினல் நேம் என்னன்னா பொதினிமலை அப்படின்ட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பழனிமலையை எல்லாரும் பொதினிமலை அப்படின்ட்டு தான் கூப்பிட்ருக்காங்க. பொதி அப்படின்னா பழம். ஸோ பொதினி அப்படின்றத பழனி அப்படின்னு ஃபியூச்சரில் மாற்றிருக்காங்க. இந்த பழனிமலை முருகனோட சிலையை போகர் சித்தர் உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தண்டாயுதபாணி சிலை ஒளியால் செதுக்கப்படலை. போகர் சித்தர் தத்ரூபமான முறையில் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் நமக்கு 1008 மிஷின்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி சின்னதாக ஒரு டிசைன் போடனாலும் அந்த டிசைனை நம்ம கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அழகாக அந்த டிசைன் போட்டு நமக்கு கொடுத்துரும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம சிலைகள்லேயே நிறையா டிசைன் போட்டு அந்த மாதிரி நம்ம சிலை வடிவமைக்கிறோம். அந்த காலத்தில் ஒளியும் யூஸ் பண்ணாமல் சுத்தியலும் யூஸ் பண்ணாமல் இந்த தண்டாயுதபாணி சிலையை போகர் சித்தர் மிக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காரு. இதை எப்படி போகர் சித்தர் இந்த அளவுக்கு தத்ரூபமாக உருவாக்கியிருக்காரு அப்படின்னு இன்னும் யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம நிறைய கோயிலில் நிறைய சாமியை வழிபடுறத வழக்கமாக வச்சுருப்போம். அந்த வகையில் நம்ம கோயில்கிட்ட போயிட்டு அந்த கருவறை கிட்ட போயிட்டு சாமியை வழிபடும் போது அந்த பக்கத்தில் ஒரு வாசம் மாதிரி வரும். அது என்ன வாசம்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. சென்ட் வாசம் மாதிரியும் இருக்காது, இல்லை துர்நாற்ற மாதிரியும் இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு அழகாக அந்த ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணும் போதே அது ரொம்ப இனிமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு 100 மடங்கு இந்த போகர் சித்தர் உருவாக்குன இந்த முருகனோட சிலை பழனிமலையில் நீங்கள் போயிட்டு வழிபடும் போது அந்த சிலை பக்கத்தில் நீங்கள் போக முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் அது கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சிலையோட வாசம் நம்மளை அந்த இடத்துலையே இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குமாம். இந்த கோயிலை கட்டுறதுக்கு இந்த சிலையை உருவாக்குறதுக்கு முருகப்பெருமானே டைரெக்டாக போகர் சித்தருக்கு அருள் புரிஞ்சு இந்த இடத்துல இந்த கோயிலை கட்டுமாறு கட்டளையிட்டதாக வரலாறுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்வதி தேவியும் அகத்திய முனிவரும் தொடர்ந்து போகர் சித்தரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சிலையை வடிவமைச்சு இந்த கோயிலை இந்த இடத்துல வெகு விரைவில் முடித்து தர வேண்டும் அப்படின்னு சொன்னதாக வரலாறுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் போகர் சித்தர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று 4000 மூலிகைகளை பறிச்சுட்டு வந்திருக்காரு. இதை இவர் மட்டும் தனியாக பண்ணலை. இவர் கூட 81 சித்தர்களை சேர்த்துக்கிட்டாரு. அந்த 81 சித்தர்களும் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு எக்கச்சக்கமான மூலிகைகளை பறிச்சுட்டு அதில் எது பெஸ்ட்டான மூலிகையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4000 மூலிகைகளை கலெக்ட் பண்ணி அந்த 4000 மூலிகைகளாலையும் செய்யப்பட்டது தான் நம்ம பழனிமலையில் இருக்கிற தண்டாயுதபாணி முருகனோட கருவறை சிலை. அதனால தான் இந்த சிலைக்கு நவபாஷான சிலை அப்படின்னு பெயர் வந்தது. இந்த திருவுருவ சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு போகர் சித்தர் 9 வருடங்கள் எடுத்துக்கிட்டதா வரலாறுகள் சொல்லுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் நம்ம ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னா 1 வீக் இல்லை 1 மந்தில் அந்த சிலையை செஞ்சு முடிச்சிருவோம். ஸோ அப்போ எந்த டெக்னாலஜி கிடையாது. எல்லாமே மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட பகுதியாக இருந்துச்சு. எங்கேயும் வண்டி வாகனம் கிடையாது, ரோடு கிடையாது. நம்மலாம் இப்போ போகிறோம்ல, பைபாஸில் போகிறோம், கார் எடுத்துகிட்டு பறக்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு மூவ் ஆகிறோம். அந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. எல்லாமே வெறும் மண் ரோடாக தான் இருந்துச்சு. ரோடே கிடையாது. எங்கே பார்த்தாலும் வெறும் இயற்கையான சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஆசிரமங்கள், காட்டுவாழ் மக்கள், இந்த மாதிரி தான் அதிகமாக கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளோட போகர் சித்தர் கிட்டத்தட்ட 81 சித்தர்களை கூட கூட்டிக்கிட்டு 4000 மூலிகைகளை கலெக்ட் பண்ணி இந்த நவபாஷான சிலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கு 9 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க. இந்த நவபாஷான சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு மரகத லிங்கத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் சாமியை டைரெக்டாக நின்று வழிபடும் போது இந்த மரகத லிங்கம் தெரியாது. சாமிக்கு தீபாராதனை காட்டும் போது நீங்கள் சாமியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மரகத லிங்கத்தை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த போகர் உருவாக்கின நவபாஷான சிலைக்கு விபூதி, சந்தனம், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம் இந்த 4 பொருட்களை மட்டும்தான் இந்த நவபாஷான சிலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் மார்கழி மாதத்தில் பன்னீரை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இதில் பன்னீரையும் சந்தனத்தையும் வச்சுக்கிட்டு மித்த நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம் இது ரெண்டுத்தையும் இமீடியட்டாக எடுத்துடுறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிஸ் வச்சுட்டு அது ரெண்டையும் எடுத்துட்டு தலையிலேருந்து கால் முடியும் பன்னீரும் சந்தனமும் மட்டுமே ஊற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த முருகனோட சிலைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரம் நடக்குதாம். அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் மட்டும் முருகப்பெருமானோட மார்பு பகுதியில் சந்தன காப்பு போடப்படுவதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட விக்கிரகம் சூடாகாமல் இருக்க தண்ணீர் தெளிக்கப்படுவதாக சொல்கிறாங்க. இந்த நீரை காலையில் பக்தர்களுக்கு அபிஷேகங்களுடன் கலந்து தருவது வழக்கமாம்.
ஸோ இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 4000 மூலிகைகளால் செய்யப்பட்ட முருகனோட சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த சிலையை செய்யறதுக்கு போக சித்தர் கிட்டத்தட்ட 9 வருஷம் டைம் எடுத்து இந்த சிலையை செஞ்சு நமக்காக வழிபடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பழனிக்கு போய் நம்ம தண்டாயுதபாணியை இன்னும் நிறைய பேர் வழிபட்டுருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போகிறது மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து கிடைக்கும். கடன் தொல்லை, நோய் தொல்லை, குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.